أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, சிறியவர்களே, மாணவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் நாட்டத்தால் தினம்தோறும் நாம் கோடைகால பயிற்சி வகுப்பு என்கின்ற தொடர் வகுப்பின் மூலமாக பல்வேறு விஷயங்கள் மார்க்கம் சம்பந்தமாக நாம் அன்றாட தெரிந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாமிய கொள்கை விளக்கம், நற்குணம், மேலும் இன்னபிற இபாதத்துகள் பற்றி என தொடர் தலைப்பின் வாயிலாக நாம் அதிகமான விஷயங்கள் அறிந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் நாம் எந்த தலைப்பை நம்ம பார்த்தோம்? நேற்றைய தினம் எது சம்பந்தமாக நம்ம படித்தோம்? துஆ. அதாவது நாம் அன்றாடம் பிரார்த்திக்க வேண்டிய, நாம் அன்றாடம் தினந்தோறும் நம்ம சொல்ல வேண்டிய பிரார்த்தனைகள் சம்பந்தமாக அதனுடைய முக்கியத்துவத்தையும், மேலும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லிய அந்த உபதேசங்களை பற்றி தெரிந்து கொள்கின்ற அந்த சபைகளுடைய சிறப்புகள் பற்றியும், மேலும் அதில் குறிப்பாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் சொல்ல வேண்டிய துஆக்கள் என சில துஆக்களை பார்த்தோமா இல்லையா? பார்த்தோம் தானே? மொத்தம் எத்தனை துஆ பார்த்தோம்? எத்தனை? 3 துஆக்களை தினம்தோறும் ஓதுகின்ற அதிகமான துஆக்கள் இருக்கு, அப்படிதானே? அதில் குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய துஆக்கள் என்கின்ற அடிப்படையில் 3 துஆக்களை நம்ம பார்த்தோம், அப்படிதானே? அதில் முதல் துஆ என்னது? முதல் துஆ காலையில் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கும் பொழுது என்ன துஆ ஓதுங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து டாய்லெட்டுக்கு நம்ம போகும் பொழுது என்ன துஆ ஓதுங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் டாய்லெட்லேருந்து வெளியே வரும் பொழுது என்ன துஆ ஓதுங்கிறத பார்த்தோம். சரி, அப்போது இந்த 3 துஆவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதை நீங்கள் போய் வீட்டில் படித்து பார்த்தீங்களா? நம்ம கொடுத்தமில்ல அந்த பிரிண்ட் அவுட்டு படித்து பார்த்தீங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் காலையில் எந்திரிக்கும் துஆ ஓதுனீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு? நேற்று நம்ம படித்தோமா இல்லையா? அந்த தூக்கம் என்பது அவ்வளவு நியமத்தானது. அல்லாஹ் கொடுத்துருக்க அந்த தூக்கத்தை மாபெரும் அருள் நமக்கு. எத்தனையோ நபர்கள் அந்த தூக்கம் கூட இல்லாமல் அவ்வளவு சிரமப்படுறாங்களே, இப்படித்தானே இல்லையா? டேப்லெட் போட்டு தூங்குறாங்க, தூக்கமே இல்லாமல் அந்த தூக்கத்தை தூங்க முடியும்னு சொல்லி காலையில் தூங்குறாங்க. இப்படியெல்லாம் இல்லாமல் அல்லாஹ் சிறந்த முறையில் அந்த தூக்கத்தை கொடுத்தானா இல்லையா அப்படின்னு நினச்சி எத்தனை பேர் நம்மள நேற்று கற்றுக்கொண்ட அந்த துஆவை அப்ளை பண்ணோம்? யோசிச்சு பார்க்கணும், சரியா? அப்படி நம்ம பண்ணலன்னு சொன்னால் நம்ம அப்படியே இருந்துடாமல் மீண்டும் சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். இரண்டாவது துஆவை நம்ம டாய்லெட்டுக்கு போகும் பொழுது பார்த்தோமா இல்லையா? எத்தனை பேர் இன்னைக்கு ஓதுனீங்க? மாஷா அல்லாஹ்.
அப்போ கற்றுக்கிட்ட விஷயத்த அப்ளை பண்ணியிருக்கீங்க. டாய்லெட்லேருந்து வெளியே வரும் பொழுது ஓதுனீங்களா? ஓத வேண்டிய துஆ என்ன துஆ ஓதுனீங்க? டாய்லெட்டுக்கு போகும் பொழுது உள்ள போகும்பொழுது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸ். அர்த்தம் தெரியுமா? யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுறேன். யாரிடமிருந்து? ஆண் பெண் ஷைத்தான்களில் இருந்து தீங்கை விட்டு நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். வெளியில் வரும்போது உஃப்ரானக உன்னிடம் பாவ மன்னிப்பு கேட்குறேன் என்பதாக இந்த பொருட்கள் அடங்கிய விஷயத்தை நம்ம நேற்று படித்தோம். இப்போ படித்ததை என்ன பண்ணியிருக்கிறோம்? நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறோம். இது வெறும் கோடைகால பயிற்சி நடக்கிற வரைக்கும் தான் இந்த துஆ அப்ளை பண்ணணுமா? அப்புறம் எது வரைக்கும் அப்ளை பண்ணணும் நம்முடைய லைஃப்பில்? வாழ்நாள் லைஃப் லாங் நமக்கு மவுத்து வர வரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மார்க்கமாக சொல்லி கொடுத்த விஷயங்களை என்ன செய்யணும்? தெரிந்த விஷயங்களை நம்ம என்ன செய்யணும்? அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். சலாத்துடைய சிறப்புகள் படிச்சீங்களா இல்லையா? உங்களுக்கு என்ன பண்ணாங்க? இந்த கோடைகால வகுப்பிலேயே சலாத்துடைய சிறப்புகள், ஒரு சலாம் சொல்லப்பட்டால் அதில் பதில் சொல்வது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். பல உரைகளில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு சொல்லி தான் ஆரம்பிக்கப்படுது. எத்தனை பேர் அப்ளை பண்ணோம்? வலைக்கும் ஸலாம் எத்தனை பேர் சொன்னோம்? இப்படி ஷைத்தான் சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு மறக்கடிக்க செஞ்சிருவான். இப்படிதானே இல்லையா? நமக்கு நிறைய தெரியும் பல விஷயங்கள். அந்த சுண்ணாவை நம்முடைய வாழ்க்கையில உயிரோட்டம் பெறுவதற்கு முயற்சி செய்வோம். ஆனா ஷைத்தான் என்ன பண்ணுவான்? அவ்வப்போது மறக்கடித்து கொண்டே இருப்பான். மறந்து அதை விட்டே நம்ம வெளியே வந்துடுவோம். அதுக்காகத்தான் இப்படியான ஒரு சபைகள் ஏற்பாடு செய்யப்பட்டு தினந்தோறும் நம்ம தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம். சரிங்களா? இப்போ மிக முக்கியமாக 4வது துஆவை நல்லா கவனிக்கணும். சரியா? 4வது துஆவாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால், நம்ம தூக்கத்திலிருந்து எந்திரிச்சிட்டோம், கழிவறைக்கு போயிட்டோம், கழிவறைந்து வெளியே வந்துட்டோம், மேலும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டோம். அதுக்கடுத்து என்ன செய்வோம்? தொழுகைக்காக என்ன செய்வோம்? என்ன எடுப்போம்? ஒது செய்வோம். இப்படி தானே? ஒது செய்வோமா இல்லையா? ஒது செய்யும் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? இப்போ நீங்கள் சும்மா கை காலை நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வரீங்க, முகத்தையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வரீங்க, வந்தால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒது என்கின்ற அந்த நினைப்போட மனசுல நான் ஒது செய்யறேன் அப்படிங்கிற அந்த நெய்யத்தோட நம்ம என்ன செய்யணும்? ஒது செய்யணும். ஒது செஞ்சாலும் எப்படி? எடுத்துன டேப் ஆன் பண்ணி டேப் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து கை கழுவினா போதுமா? ஆரம்பமாக என்ன சொல்லணும்? பிஸ்மில்லா, யா அல்லாஹ் உன்னுடைய பெயரை கொண்டு நான் ஆரம்பம் செய்கின்றேன், உன் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். பல நபர்கள் மறந்துடுறோம். நம்மள ஒழு செய்யும் பொழுது வேக வேகமாக செய்யறோம், பொறுமையே இருக்கிறது இல்லை. நம்ம சரியான முறையில் வாயை கொப்பிடிச்சோமான்னு தெரிய மாட்டேங்குது, முகத்தை எத்தனை முறை கழுகணும்னு தெரிய மாட்டேங்குது, அல்லது கையை கழுகணுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. இதெல்லாம் ஏன்? இன்னும் குறிப்பாக நம்ம பிஸ்மில்லா சொன்னோமாங்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. நடக்குதா இல்லையா நம்முடைய லைஃப்பில்? எதனால் அப்படி நடக்குதுன்னு சொன்னால் அவசரம். ஃபஸ்ட்டு தொழுகைக்கு நேரமாக வர்றது கிடையாது. ரொம்ப லேட்டாக வந்து வேகமாக ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நம்ம மறந்துடுவோம். இப்படி தானே இல்லையா? இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அதுக்கு முன்னாடி நேரத்தில் கிளம்பாம கடைசி நேரத்தில் கிளம்பும் பொழுது டக்குன்னு கிளம்பும் போது வீடையே லாக் பண்ணாமல் மறந்துடுவோம். அது வீட்டில் ஏதோ முக்கியமான பொருளை மறந்து வச்சுருவோம். எக்ஸாம்பிள், நம்ம வேகமாக போகும் பொழுது கடைசியில் எது எழுத வேண்டிய பேனாவோ அதை நம்ம வீட்டில் வச்சுட்டு போயிடுவோம். ஏன்? முன்கூட்டியே நம்ம முன்னேற்பாடோடு இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதை பரிபூர்ணமாக நம்மளால செய்ய முடியாது. அப்போ ஒவ்வொரு செய்யும் பொழுது பெரும்பாலான நபர்களுக்கு இந்த பிஸ்மில்லா என்கின்ற அந்த துஆ, அந்த பிரார்த்தனை ஏன் நமக்கு மறக்குதுன்னு சொன்னா, முதல்ல நம்ம வேகமாக அந்த இபாதத்தை செய்யணும். அப்ப அந்த இபாதத்துக்கு முன்கூட்டியே நேரத்தை ஒதுக்கி தொழுகைக்கு முன்பாகவே, தொழுகைக்கு எப்போ வரும்? இக்காமத் சொல்லும் போதா? தொழுகைக்கு எப்போ? நிறைய பேருடைய அந்த தொழுகையுடைய தயாரிப்பு எப்போ தெரியுமா? சிலருக்கு இக்காமத்து சொல்லும் போது தான் வீட்டிலேருந்தே கிளம்புவாங்க. அது வரையும் வீட்டிலேருந்தே போடா தொழுகைக்கு, இக்காமத்து சொல்லட்டுமா போய்க்கலாம். இன்னும் சிலர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், இங்கே வலைக்கும் இஸ்லாம் இவன் உள்ளே வருவான். அப்படி தானே இல்லையா? சிலர் அப்போதான் உள்ளே வர்றது.
அல்லது கடைசி நேரத்தில் ஜாயின் பண்ணிட்டு தொழுகிறது. இப்படி சிலர் என்ன பண்றாங்க, இது தயாரிப்புன்னு நினைக்கிறாங்க. ஆனா இஸ்லாம் எப்போ ஒரு சொல்லுது, வாங்க சொல்லும்போது கேட்ட உடனே அதுதான் முதல் அழைப்பு, தொழுகைக்கு வாங்கன்னு சொல்லும் பொழுதே நாம் தயாரிப்போடு இருந்து என்ன செய்யணும், அந்த ஒதுவை செய்யும் பொழுது பிஸ்மில்லா என்கின்ற வார்த்தை நமக்கு மறக்காது. பிஸ்மில்லான்னு சொல்லி நம்ம ஒது செய்யணும். முதல்ல இந்த ஒது செய்யும் பொழுது முதல்ல எதை கழுகணும், 2 கைகளை முழுமையா கழுகணுமா, மணிக்கட்டு வரை கழுகணுமா? மணிக்கட்டுன்னு சொல்லக்கூடிய இதுவரை நம்ம என்ன செய்யணும், 3 முறை கழுக வேண்டும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், வாயை கொப்பளிக்கணும். சரியா? வாயை என்ன செய்யணும், 3 முறை கொப்பளிக்கணும். அதுக்கு இடையில என்ன பண்ணணும், கையை வச்சு நம்ம பல்ல கிளீன் பண்ணணும், நம்ம டீத்தை கிளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் நாசிக்கு மூக்குக்கு நீர் செலுத்தி மூக்கை சுத்தம் செய்யணும். முகத்தை அழகான முறையில் 3 முறை கழுகணும். அதுக்கப்புறம் தான் கையை ஃபுல்லாக கழுகணும். சரியா? ஆமாம், உது செய்யும் பொழுது முகத்தை சொல்லியாச்சு. முகத்தை கழுகி கையை முழுமையாக கழுகி அதுக்கப்புறம் என்னது மசகுன்னு சொல்லி தலையில் முழுமையாக நம்ம செஞ்சு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், 2 கால்களை கணுக்கால் வரையும் கழுகணும். கழுகி முடிச்ச பிறகு ஒரு துஆ இருக்கா இல்லையா? இருக்கு. எத்தனை பேருக்கு அந்த துஆ தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். இன்ஷா அல்லாஹ். உனக்கு தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். ஷஹது. சரி, அதுக்கு யாருக்கு பொருள் தெரியும்? பொருள் நிறைய பேர் கான்சென்ட்ரேட்டே பண்ணுறது கிடையாது. அப்படி தானே இல்லையா? அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த துஆவை சிறியவர்களிலிருந்து பெரியவரையும் ரொம்ப கவனமாக கேட்கணும். இந்த துஆவுக்கு ஒரு சிறப்பு இருக்கு, நல்ல கவனமாக கேளுங்க. இந்த துஆவுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. யார் அழகான முறையில் பிஸ்மில்லான்னு சொல்லி ஒது செஞ்சு பரிபூர்ணமான முறையில், சரியா? நிறைய பேர் கையை கழுகும் போது இந்த பக்கமே நினையாது. கால்களில் பார்த்தீங்கன்னா தண்ணி சில இடங்களில் படவே படாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள், யாருடைய கணுக்கால் சரியான முறையில் கழுகப்படலையோ அவருடைய கால்கள் நரகம் தீண்டும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செஞ்சாங்க. என்ன பண்ணாங்க, ரொம்ப கண்டிச்சு சொன்னாங்க. சொல்லிட்டு இந்த துஆவை யார் சொல்றாங்களோ, நீங்க சொன்னீங்களா இல்லை அந்த துஆவை, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, யார் இந்த துஆவை சொல்கிறார்கள் அழகான முறையில் ஒழு செஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லா ஃபுதிஹத் லஹு அப்வாபுல் ஜன்னதி 8 யதுகுலு மின் ஐயிஹா ஷா. இந்த துஆவை சொல்லிட்டாருன்னா நாளை மறுமையில சொர்க்கத்துடைய 8 வாசல்களும் திறக்கப்படும். சொர்க்கத்துடைய 8 வாசல்களும் திறக்கப்படும். அந்த 8 வாசல்களும் ஓபன் ஆன பிறகு அதுல நீங்க விரும்பிய கதவு வழியா போய்க்கலாம். விரும்பிய கதவு வழியா நீங்க என்ன பண்ணிக்கலாம். 8 வாயில்கள் சொர்க்கத்துக்கு இருக்குன்னு வைங்களேன். உங்களுக்கு பிடிச்ச அந்த டோர் பக்கத்துல உள்ள போய்க்கலாம். அந்த வழியில என்ன பண்ணிக்கலாம், என்டர் ஆகிக்கலாம் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எதுக்காக இந்த சிறப்பு சொன்னாங்க? அழகான முறையில் உது செஞ்சு இந்த துஆவை மறக்காம யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு. சொர்க்கத்தை பத்தி நம்ம கேட்டிருக்கோமா இல்லையா? சொர்க்கத்துல ஜூஸார்கள் ஓடிக்கொண்டிருக்கும், நிறைய சாப்பிடுவதற்கு உண்டான பழங்கள் இருக்கும், பல வகையான கனிகள், பல வகையான ஃப்ரூட்ஸ், பல வகையான ஜூஸ். அந்த ஜூஸ் குடிச்சா சளியும் குடிக்காது, உடம்பு சரியில்லாம ஆகாது, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொரித்த கறிகள், சிக்கன் இருக்கும், மட்டன் இருக்கும், எல்லாமே இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி இங்க இருக்கிற மாதிரி ஃபுட்டுகள் இங்க இருக்காது. ஷவர்மாலது எல்லாமே இருக்கும். நீங்க நினைக்காத ஃபுட்ஸ் எல்லாம் எல்லாமே சொர்க்கத்துல கிடைக்கும். அப்பேற்பட்ட சொர்க்கம். இப்ப நீங்க ஒரு சூப்பரான ஒரு கடையை பாக்குறீங்கன்னு வைங்களேன்,
அதுக்குள்ள போய் நீங்க என்ன பொருள் வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு டைம் கொடுக்குறாங்க, அந்த டோர் ஓப்பன் ஆகும். ஆனா அந்த டோர் ஓப்பன் ஆகுற டைம்ல நீங்க வந்துட்டீங்கன்னா அதுக்குள்ள போய் நீங்க என்ன வேணாலும் எடுத்து சாப்பிடலாம்னு சொன்னா போவீங்களா இல்லையா? போவீங்களா இல்லையா? அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காதா? இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னு சொன்னா முதல்ல போய் எனக்கு இருக்கக்கூடிய எல்லா சாக்லேட்ஸும் எடுத்துருவேன் அப்படின்னு நினைப்பீங்களா இல்லையா? இது நம்ம கனவுல வேணா நடக்கலாம், ஓகேயா? ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு பிடித்த சொர்க்கத்துடைய வாயில்களில் நீங்கள் சென்று கொள்ளலாம், சொர்க்கத்துடைய கதவுல செல்லலாம். எந்த அமலை செஞ்சா, எந்த நன்மையை செஞ்சா இந்த சிறப்பு கிடைக்கும்? வுது செஞ்சுட்டு இந்த துஆவை ஓதினார். இந்த துஆக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நான் சாட்சி சொல்கின்றேன், அல்லாஹ் என்பவன் ஒருவன் தான், அவனுக்கு இணை துணை என்பது கிடையாது, அவன் ஒருவன் மாத்திரம் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரும் மேலும் அல்லாஹ்வுடைய அடிமையும் என்பதாக நான் சாட்சி சொல்கின்றேன். நம்முடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கும். ஒருத்தர் கபர் வழிபாடு செய்யறாரு, இப்படி இருந்துட்டு இந்த துஆவை சொன்னா அவர் போவாரா சொர்க்கத்துக்கு? போவாரா? ஏன்? அவர் சொல்ற துஆவுக்கும் அவருக்கும் அவருடைய லைஃபுடைய வாழக்கூடிய அந்த சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இல்லை. அல்லாஹ் மட்டும்தான் ஒருவன் சொல்றாரு, ஆனா அல்லாஹ் அல்லாதவங்கள்ட்ட போய் உதவி தேடுறாரு, அல்ல அவங்கள்ட்ட போய் வணக்கத்தை செலுத்துறாரு, அவர்கிட்ட போய் துஆ கேட்கிறாரு, அவர்கிட்ட போய் நேர்ச்சை செய்யறாரு. இப்படி செஞ்சா அந்த துஆவுடைய அர்த்தத்துக்கும் அவருக்கும் வேறுபாடான ஒரு வாழ்க்கையை வாழ்றாரு. இப்படி இருந்தா அவருக்கு கிடைக்குமா? அப்ப நம்முடைய லைஃப்ல எந்த ஒரு ஷிர்க்குமே செய்யாம உண்மையிலே அந்த துஆவுடைய பொருளுக்கேற்ப நாம் வாழ்ந்து இப்படியான துஆவை சொல்லி அந்த வுது செஞ்சு நம்ம செஞ்சோம்னு சொன்னா எந்த சொர்க்கத்திற்காக நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோமோ, எந்த சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்கின்றோமோ அந்த சொர்க்கம் நமக்கு கிடைக்கும். சரியா? இப்ப புரிஞ்சுதா? அப்ப எந்த துஆ சொன்னா நமக்கு இந்த சொர்க்கம் கிடைக்கும் சொல்லுங்க பாப்போம். வுது செஞ்ச பிறகு இந்த துஆவை ஓதணும். சரியா? ஃபர்ஸ்ட் பிஸ்மில்லாஹ்னு சொல்லிரணும், அதுக்கப்புறம் வுது செஞ்ச பிறகு இந்த துஆவை ஓதணும். அப்ப இதோட நம்ம எத்தனை துஆ பார்த்துட்டோம்? 4, அப்புறம் 5. என்னது? ஃபர்ஸ்ட் பிஸ்மில்லாஹ்னு சொல்றது 4வது துஆ, அப்புறம் வுது செஞ்சு முடிச்ச பிறகு சொல்லக்கூடிய துஆ 5வது துஆ. 5 துஆ நம்ம பார்த்துட்டோம் பொருளோட. இந்த வுது இருக்கா இல்லையா? நம்ம சாதாரணமா நினைக்கலாம். இந்த வுது என்பது செய்வதன் மூலமாக நீங்க பயான்களை கேட்டிருப்பீங்க, நாளை மறுமையில் அந்த அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க செய்கின்ற பாவங்கள் எல்லாம் வுது செய்யும்போது அப்படியே போயிடும். இப்போ முகத்துல கழுகுறோம்னா முகம் செஞ்ச பாவம் எல்லாம் அப்படியே போகும், கையில செஞ்ச பாவம்னு சொன்னா கையில் இருக்கிறது அப்படியே போகும். அப்ப இந்த பாவம் எல்லாம் போயிருச்சு, அப்ப திரும்ப பாவம் செய்ய இஸ்லாம் சொல்லுதா? அப்படி கிடையாது. நம்ம அன்றாடம் ஏதோ தெரியாம ஏதோ தப்பா பேசிடுவோமா இல்லையா? ஏதோ ஒருத்தர் தெரியாம அடிப்போமா இல்லையா? பண்றோமா இல்லையா? சும்மா லைன்ல நடந்துட்டு போயிட்டு இருப்பான், அவனை பிடிச்சி தள்ளி விடுறது, அல்ல அவனை இப்படி நோண்டுறது பண்றோமா இல்லையா? இந்த மாதிரி ஏதோ ஒரு சேட்டைகள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்ப இப்படியான சேட்டைகள், இப்படியான சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் இந்த வுது செய்வதன் மூலமாக மன்னிக்கப்படுகின்றது. ஓகேவா? ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, தெரியுமா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்களுடைய அந்த கால் பாதம் சப்தத்தை கேட்கறாங்க சொர்க்கத்துல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பிலால் அவங்கள்ட்ட கேட்கறாங்க, பிலாலே நீங்க என்ன அமலை செய்றீங்க? உங்களுடைய காலடி சப்தம் சொர்க்கத்துல கேட்குது. அப்ப பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இபாதத்துல செய்யல, நான் செஞ்சதுல என்ன தெரியுங்களா? வுது செய்வேன், அழகான முறையில வுது செய்வேன், அதோட அந்த துஆலாம் சொல்லிட்டு நான் 2 ரக்அத் தொழுவேன். பாருங்க, இப்படி செய்வதன் மூலமாக அவருடைய காலடி சப்தம் சொர்க்கத்துல கேட்டுச்சுன்னு சொல்லி அவர் பதிலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அமலை சிறப்பிச்சு இந்த ஹதீஸை சொல்றாங்க, நம்ம பார்க்கணும். அப்ப இப்பேற்பட்ட வுது என்பது மிக முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக நம்ம என்ன செய்யணும்? அதுல அந்த துஆவை ஓதனாலே இந்த சிறப்பு கிடைக்கும். சரி, நம்ம வுது செஞ்சுட்டோம். வுது செஞ்சவனை
அந்த ஒது எப்பொழுது முறிந்து போகும், அந்த ஒது எப்பொழுது வேலிடிட்டி இல்லாமல் போகும். ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு டேட்டு போடுறாங்களா இல்லையா? ஒரு ஃபுட்டு வாங்குறீங்க, வேலிடிட்டி போடுறாங்களா இல்லையா? அந்த மாதிரி ஒது செஞ்சுட்டோன்னா அதுக்கு ஒரு வேலிடிட்டி இருக்கு. சில காரியங்கள் செஞ்சிட்டீங்கன்னா அந்த ஒது என்ன ஆயிரும், முறிஞ்சிரும். திரும்ப நீங்கள் அந்த ஒது செய்யணும். எப்படி? முதலாவது விஷயம், ஒது செஞ்சிட்டீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு யூரின் வருது, டாய்லெட் வருது, டாய்லெட் போயிட்டீங்கன்னா என்ன ஆயிரும், ஒது வேலிடிட்டி முடிஞ்சுது. திரும்ப என்ன பண்ணணும், நேரம் பள்ளிக்கு வந்து உட்காந்துடலாமா? உட்காரக்கூடாது, போய் ஒது செஞ்சு துஆலாம் ஓதிட்டு வரணும். ரெண்டாவது, அதிகமாக ஏதாவது கையில் அடிபட்டு ரொம்ப ரத்தம் போயிடுச்சு, அப்போ என்ன ஆயிரும், ஒது உடைய வேலிடிட்டி முடிஞ்சிடும். அதே மாதிரி நல்லா தூங்கிட்டீங்க, பள்ளிக்குள்ள ஒது செஞ்சுட்டு வந்துட்டீங்க, லுஹர் தொழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க, கொஞ்ச நேரம் படுத்து நல்லா தூங்கிட்டீங்க, அசர் ஆயிடுச்சு, எனக்கு தான் நான் ஒது செஞ்சு தான் நான் பள்ளிக்குள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லி இருக்கலாமா? இருக்கக்கூடாது. நல்லா நம்ம தூங்கிட்டோன்னு சொன்னால் அந்த ஒதுவுடைய வேலிடிட்டி முடிஞ்சிடும். அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. அப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கிற அடிப்படையில் சொன்னோம்னா இப்படியெல்லாம் இந்த ஒது என்பது முறியக்கூடியதாக, வேலிடிட்டி முடியக்கூடியதாக இருக்கு. அப்போ இது உங்களுக்கு இந்த துஆ புரிஞ்சுதா? சரி, அடுத்து இப்போ நம்ம ஒது செஞ்சுட்டு வந்தாச்சு. அடுத்து நம்ம தொழுகைக்காக என்ன செய்வோம், ஆடையை போடுவோமா இல்லையா, ட்ரெஸ் போடுவோமா இல்லையா? அதுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு துஆவை கற்று தந்திருக்கிறார்கள். ஒரு ட்ரெஸ் போறோம்னு சொன்னா அந்த நேரத்திலும் அந்த இடத்திலும் என்ன செய்யணும், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கணும். எப்படி அப்படின்னா, இப்போ ஆண்களுக்கு பசங்களுக்கு தொப்புளிலிருந்து முட்டுக்கால் வரையும் கண்டிப்பாக மறைக்கணும். என்ன செய்யக்கூடாது, பள்ளிவாசலுக்கு வரும்போது மட்டும்தான் என்ன பண்ணுவோம், டிப்டாப்பாக வருவோம். வீட்டுக்கு அந்த சைடு விளையாட போகும்பொழுது முட்டுக்கு மேலே என்ன பண்ணுவோம், ட்ரௌசர் போடுறோமா இல்லையா? சிலர் அது மட்டும் போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, ஏரியாக்குள்ள விளையாடுவாங்க. அப்படி என்பது கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிம் கண்ணியமான முறையில், அவர் முழுமையாக அழகான முறையில் என்ன பண்ணியிருக்கணும், குறைஞ்சபட்சம் அவருடைய தொப்புள் இருந்த முட்டுக்கால் வரையும் ஒரு ஆண் என்ன பண்ணியிருக்கணும், மறைத்திருக்க வேண்டும். புரிஞ்சுதா? ஒரு பெண்ணா இருந்தா இரு கை அவங்க முகத்தை தவிர அனைத்தும் மறைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய ஆடை விஷயத்துல நமக்கு கட்டளையிடுது. புரிஞ்சுதா? ஓகேயா? அது இப்ப பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸா யுவாரி சௌஆதிக்கும் வரீஷா, நம்ம உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறோம், ஆடை இறக்கி இருக்கின்றோம். எதுக்காக ஆடை? உங்களை மானங்களை மறைப்பதற்காக. ஆடை நம்ம அந்த ட்ரெஸ் போட்டோம்னா நம்ம என்ன ஆகணும், நம்மளுடைய மானம் இருக்கா இல்லையா, நம்மளுடைய மானம் பாதுகாக்கப்படணும். ஆனால் இன்னைக்கு ஃபேஷன் பேரில் என்னெல்லாம் நடக்குதா இல்லையா? ஒரு பையன் வர்றான், ஃபேண்டெல்லாம் கிழிஞ்சிருக்கு, என்னடா கேட்டா என்ன சொல்றான், ஃபேஷன். இதாங்க ஃபேஷன். என்னடா ஏதாவது தைக்கணுமா, இதுதான் ஃபேஷன், அப்படிதானே இல்லையா? உள்ள போட்டுறதெல்லாம் வெளியே தெரியுது, இது என்னது, ஃபேஷன். இது ஆடை. இந்த ஆடை நம்மளுடைய மானத்தை பாதுகாக்குதா? சொல்லுங்க பாப்போம். கிடையாது. ஏன் இப்படி ஃபாலோ பண்றான்? ஏன்னா படங்கள்ல அப்படி வருது, ஸ்போர்ட்ஸ் மேன்கள் அப்படி இருக்கிறாங்க, இப்படிதானே இல்லையா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்று தந்தது இப்படியான ஆடையா, இப்படியான ட்ரெஸ்ஸை நமக்கு சொல்லி தந்தாங்களா? நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை போட்டோம்னு சொன்னா நம்மளுடைய எதை பாதுகாக்க தான் இருக்கணும், நம்மளுடைய மானத்தை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கணும். அப்படி பாதுகாக்கலைன்னா அது ஒரு முஸ்லிமுக்கான ஆடை அல்ல. இன்னும் சிலர் பார்க்கலாம், ரொம்ப டைட்டா ஃபேண்ட் போட்டிருப்பாங்க, ரெண்டு அப்படியே நிறைய பேர் தைச்சு தான் போடுவாங்க, ஸ்டிச் பண்ணி தானே போடுவோம். சிலர் போட்டிருக்கிற பேண்ட்டை பார்த்தா அப்படியே போட்டு அங்கே வச்சு தைச்ச மாதிரி இருக்கும், அங்கே வச்சு ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப டைட்டா. அவனால் அர்ஜென்ட்டுக்கு யூரின் வந்தால் யூரின் போக முடியாது. ஏன், உட்காந்தோம்னா பேண்ட் கிழிஞ்சிடும். அந்த அளவுக்கு ரொம்ப டைட்டாக போட்டுட்டு, இது இஸ்லாமிய ஆடையா, இஸ்லாம் சொல்லிய ஆடையா, இஸ்லாம் நமக்கு இப்படி கற்றுக் கொடுத்த ஆடையா? அப்போ ஒரு முஸ்லீம் அணிகின்ற ஆடை இலகுவான முறையில் இருக்கணும், சரியா?
அவனுடைய மானத்தையும் மறைக்கக்கூடியதாக இருக்கணும். அதோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை சொல்றாங்க. என்ன துஆ அப்படின்னு சொன்னா, அல்ஹம்துலில்லாஹில்லதி. இந்த துஆ யாருக்கா தெரியுமா? ஆடை அணியும் பொழுது அல்ஹம்துலில்லாஹில்லதி கஸானி ஹாதா ثوب ورزقنيه من غير حول مني ولا قوة. சொல்லுங்க பாப்போம். அல்ஹம்துலில்லாஹில்லதி கஸானி ஹாதா ثوب ورزقنيه من غير حول مني ولا قوة. என்ன அர்த்தம்? அல்ஹம்துலில்லாஹில்லதி, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். அல்லது எப்பேற்பட்டவன்? கஸானி ஹாதா ثوب, இந்த ஆடைய இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்ததெல்லாம் யாரு தான்? அல்லாஹ் நாடியதனால தான் நமக்கு என்னாச்சு? இந்த அழகிய ஆடை எனக்கு கிடைச்சிச்சு. வரஸகனீஹி, அவன்தான் எனக்கு இதை எனக்கு கொடுத்து அணிவித்தான். மின் கைரி ஹவுலி மின்னி வலா குவா, என்னுடைய எந்த சக்தியும் இன்றி, என்னுடைய எந்த முயற்சியும் இன்றி இந்த ஆடை அவன் எனக்கு வழங்கினான். என்ன புரிஞ்சீங்க? நிறைய பேர் பார்க்குறோமா இல்லையா? ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டா அவங்கள விட கொஞ்சம் குவாலிட்டியில் கம்மியாக இருந்தா, உன்னோட ட்ரெஸ்ஸை பார் இப்படி இருக்கு, உன்னோட பார் இப்படி இருக்கு சொல்லி கிண்டல் பண்ணுறோமா இல்லையா? ஏன் அப்படி பண்ணுறோம்? நம்மளோட தான் நல்லா இருக்கு, மற்றவங்களோடது நல்லா இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், நமக்கு வழங்கின நமக்கு கொடுத்த இந்த ஆடையாக இருக்கட்டும், யார் கொடுத்தது? அல்லாஹ் நாடியதனால் கிடைத்தது. இன்னைக்கு நம்ம பார்க்குறோமா இல்லையா? பலஸ்தீன் முஸ்லீம்கள் வீடியோக்களை பார்த்துருக்கீங்கல்ல, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு உணவு இல்லாமல், போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லாமல், அழுக்கு ஆடையை அணிஞ்சு இன்னும் பல்வேறு பகுதிகளை நம்ம பார்க்குறோமா இல்லையா? ஆனால் அல்லாஹ் அப்படியான ஒரு நிலைமையை வைக்காம அழகிய ஆடை, ஒவ்வொரு தினமும் அணியக்கூடிய ஆடை ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறான். கல்யாணத்துக்கு போகும்போது ஒரு பயங்கரமான ட்ரெஸ்ஸு, முதல்ல சாப்பிடுவோம் அதுக்கு ஒரு பயங்கரமான ட்ரெஸ்ஸு. ஒரு நாளைக்கு எத்தனை முறை நம்ம ட்ரெஸ் மாற்றுறோம். விளையாடுறதுக்கு ஒரு வகையான ட்ரெஸ், அப்படி தானே? முதல்ல சாவு இருக்கும்போது ஒரு மாதிரி, ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு மாதிரி, வெளியே எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா அது ஒரு மாதிரி. இப்படி பல வகையான ஆடைகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறான். ஆனால் எந்த நிலைமையும் வந்தாலும் அதே ஆடையோடு இருக்கக்கூடிய குழந்தைகளும் இருக்கிறாங்க, மக்களும் இருக்கிறாங்க. எப்போ இருக்கிறாங்க? ஏதோ 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்களா? எப்போ இருக்கிறாங்க? இப்போ நம்ம வாழக்கூடிய காலத்தில் வேற பூமியில் இருக்காங்களா? நம்ம வாழ்ற இதே பூமியில கொஞ்சம் நல்ல நம்ம தூரமா டிராவல் பண்ணோம்னா அவங்கள பார்க்க முடிகின்ற அந்த சிச்சுவேஷன்ல இப்படியான நிலைமையில் இருக்கிறாங்கன்னா, அல்லாஹ் அழகிய ஆடை தந்து நம்மளை எப்படி வச்சிருக்கிறான்? கண்ணியமா வச்சிருக்கிறானே. அதான் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லதி கஸானி ஹாதா ثوب, அவன் தான் எனக்கு அணிவித்தான். வரஸகனீஹி மின் கைரி ஹவுலி மின்னி வலா குவா, எந்த சக்தியும் எனக்கு இல்லை, அல்லாஹ் தான் கொடுத்தான். அல்லாஹ் நாடினால் எனக்கு கிடைச்சிச்சு. ஏதோ என்னுடைய முயற்சியால், என்னுடைய பணத்தால் எதுவுமே கிடையாது என்கின்ற சிந்தனையில் ஒரு ஆடையை அணியும் பொழுது இப்படியான ஒரு சிந்தனையில அணியணும், இப்படியான தாட்ல, இப்படியான ஒரு திங்கிங்ல நம்ம அணியணும்னு சொல்லி யார் சொல்றா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லிம் ஆடை அணியும் பொழுது, ட்ரெஸ் போடும் பொழுது இப்படியான துஆவை ஓதியவராக போடணும்னு சொல்லி இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருது. இது நார்மலா போடக்கூடிய ட்ரெஸ்ஸுக்கு சொல்லி கொடுத்தாங்க. புது ட்ரெஸ் போடுவோமா இல்லையா? நம்மளுடைய பீர்வாக்குள்ள அதுக்குன்னு தனியாக எடுத்து வச்சிருப்போம். ஃபங்க்ஷன் வரும்பொழுது அப்போ தான் அந்த ட்ரெஸ் எடுப்போம். அதுக்கப்புறம் அது முடிஞ்சிருச்சுன்னா அதை போட்டு விளையாட மாட்டோம். அதை போட்டு மற்றவங்க யாராவது தோல் மேலே கை போட்டாலே போடாதுன்னு சொல்லுவோமா இல்லையா? அந்த அளவுக்கு ரொம்ப பக்குவமாக வச்சுருப்போம். அப்படி ஒரு 3-4 செட் எடுத்து வச்சுருப்போம். வச்சுருக்கீங்களா இல்லையா? இல்லையா? வச்சுருக்கீங்கல்ல? அப்போது அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸை போடும்பொழுது அதுக்கு ஒரு துஆ சொல்லித்தராங்க. எப்படி? புத்தாடை அணியும் பொழுது ஓதும் துஆ. யாருக்கு தெரியும்? தெரியுமா?
சரி, புத்தாடைங்கிறது ஒரு துவா இருக்குங்கிறது தெரியும், ஆனா என்ன துவான்னு தெரியாது, அப்படிதானே? சரி, ஓகே. இப்ப பாருங்க, அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அன்த கஸௌதனீஹி அஸ்அலுக மின் கைரிஹி வ கைரி மா சுனிஅ லஹ் வ அஊது பிக மின் ஷர்ரிஹி வ ஷர்ரி மா சுனிஅ லஹ். அல்லாஹும்ம யா அல்லாஹ், லக்கல் ஹம்து அன்த கஸௌதனீஹி, உனக்கே எல்லா புகழும், அப்பொழுது உனக்கு தான் புகழ். புது ட்ரெஸ் வந்தவனே பிறரை பார்த்து நான் சொன்னா இல்லை அப்படியே அந்த மாதிரி கிண்டல் பண்றது, உனக்கெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையில பார்க்கறது, அப்படி இல்லாம லக்கல் ஹம்து அன்த கஸௌதனீஹி, நீ தான் இந்த ட்ரெஸ்ஸையும் கொடுத்த, நீ தான் இந்த ட்ரெஸ்ஸையும் எனக்கு கொடுத்த. அஸ்அலுக மின் கைரி வ கைரி மா சுனிஅ லஹ், இது எதுக்காக தயாரிக்கப்பட்டுச்சோ, இந்த ஆடை இந்த ட்ரெஸ்ஸு எதுக்காக தயாரிக்கப்பட்டுச்சோ அதனுடைய நன்மையை நான் கேட்கின்றேன், மேலும் இதனுடைய தீமையை விட்டும் நான் பாதுகாப்பு கேட்கின்றேன். ஓகேவா? ஒரு வரலாறு நான் உங்களுக்கு இப்ப நான் சொல்றேன். இந்த ட்ரெஸ்ஸுடைய விஷயம் நம்ம ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம். பெரியவங்களா இருக்கட்டும், சிறியவங்களா இருக்கட்டும், மார்க்கம் நமக்கு ஒரு வரலாறு சொல்லி தருது, ஒரு ஹிஸ்டரியை சொல்லி தருது. காரூன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காரூன் கேள்விப்பட்டது இல்லையா? காரூன் சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல ஒரு வரலாற்றை சொல்றான். யாருடைய காலத்துல வாழ்ந்தாரு? ஒரு நபியுடைய காலத்துல அந்த காரூன் வாழ்றான். யாருடைய காலத்துல? எந்த நபி? மூசா அலைஹிஸ்ஸலாம். தெரியுமா மூசா அலைஹிஸ்ஸலாம்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய காலத்துல இந்த காரூன் என்பவர் வாழ்றாரு. ஆரம்பத்துல நல்ல சிந்தனை, ஆரம்பத்துல நல்ல ஒரு சிந்தனையா தான் இருக்கிறார், ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஏழ்மையா இருக்கிறார். அப்போ அந்த காரூன் என்ன பண்றாருன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வந்துட்டு, மூசா அவர்களே, இறைவனிடத்துல எனக்காக பிரார்த்தனை செய்யுங்க, நான் செல்வம் இல்லாம ரொம்ப சிரமப்படுறேன், எனக்காக துஆ செய்யுங்கள் என்பதாக சொல்றாரு. சரிங்களா? சொன்னவனே மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்யறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செல்வத்தை கொடுக்கறான். யாருக்கு கொடுக்கறான் செல்வத்தை? காரூனுக்கு கொடுக்கறான். அந்த செல்வம் எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மணி, அவங்க கொடுக்கப்பட்ட அந்த காசு எந்த அளவுக்குன்னா, அவருடைய ஹசானாக்கள், அதாவது உதாரணத்துக்கு ஒரு பல வீடுகள் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு வீட்லையும் பல வகையான கோல்டை அடுக்கி வச்சு ஒரு லாக் பண்ணி ஒரு சாவி இடுங்க. இப்படி மூட்டை சாவின்னு சொன்னா இப்ப எத்தனை வீடு இருக்கும்? ஒரு மூட்டையில ஒரு 300 சாவி இருக்குன்னு வைங்களேன், ஒரு 300 கீ இருக்குன்னா அந்த 300 கீக்கும் ஒரு வீடு இருக்கு. ஓகேயா? அந்த மாதிரி அவனுடைய அந்த ஹசானாவை, அப்பேற்பட்ட அந்த வீடுகள், அந்த வீட்டுடைய சாவியை கொண்டு போறது பல ஒட்டகங்கள் இருக்குமாமா. எப்படி? நல்லா யோசிச்சு பாருங்க. பல ஒட்டகங்கள் சாவியை மட்டும் சுமந்துட்டு போகும், சாவியை மட்டும் சுமந்துட்டு போகும். அந்த ஒரு சாவி எடுத்தீங்கன்னா ஒரு ஹசானா ஓபன் பண்ணலாம், ஒரு பெரிய பில்டிங் ஓபன் பண்ணலாம். ஒரு மூட்டை எடுத்தீங்கன்னா 300 ஹசானா சாவி இருக்கும், 300 பில்டிங் சாவி இருக்கும். அதை எடுத்து உடனே ஓபன், பெரிய பெரிய ஊர்பட்ட அதிகமான பணங்கள். பேர்பட்ட செல்வத்தை யாருக்கு கொடுத்தான்? அல்லாஹ் காரூனுக்கு கொடுத்தான். காரூன் அதை வச்சு என்ன பண்ணா? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா? தொழுகக்கூடிய நேரம் வந்தா தொழுகணுமா இல்லையா? அவனுக்கு சொல்லப்பட்ட அடிப்படையில, மார்க் அடிப்படையில வாழ்ந்திருக்கணுமா இல்லையா? பெருமை அடித்தான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, என்ன பண்ணா? பெருமை அடித்தான். இதெல்லாம் என்னால் சம்பாதிக்கப்பட்டது, என்னுடைய திறமையால், என்னுடைய அறிவால், என்னாலதான், என்னுடைய முயற்சியால்தான் என அல்லாஹ் கொடுத்த அந்த செல்வத்தை, அல்லாஹ் மூலமாக தான் வந்துச்சு அந்த நிஅமத்தை என்பதை மறந்தான். மறந்து அல்லாஹ் சொல்றான், ஒரு நாள் எப்படி வரான்? ஃபഖரஜ அலா கௌமிஹி ஃபீ ஸீனதிஹி, ஆடையெல்லாம் சூப்பரா ட்ரெஸ் பண்ணி அந்த சமுதாயத்துல வரான். எல்லாரும் என்ன பார்க்கணும், எந்த சிந்தனையில? எல்லாரும் என்ன புகழணும், நான் தான் ரொம்ப டாப்ல இருக்கிறேன், எல்லாரும் என்ன பார்த்து பொறாமைப்பட வேண்டும், என்னை பற்றி பேச வேண்டும் என்கின்ற பெருமை சிந்தனையோடு வந்தான் அந்த மக்கள்கிட்ட. எல்லாம் அதே மாதிரி, ஆலல்லதீன யுரீதுனல் ஹயாத்தத் துன்யா,
அங்கிருந்த மக்கள் எல்லாம் சிலர் சொன்னாங்க, யா லைத்தலனா மித்ல மா ஊதிய காரூன், காரூனுக்கு கொடுத்த மாதிரி நமக்கு அல்லாஹ் கொடுக்காம விட்டுட்டானே, காரூனுக்கு கொடுத்தவன் நமக்கு கொடுக்கலையே. அந்த அளவுக்கு தன்னுடைய செல்வத்தை வெளிப்படுத்துகின்ற அடிப்படையில ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு மக்களை கவர்கின்ற அடிப்படையில வருவான். அல்லாஹ் அவன் நினைச்சானா, நினைக்கல. அல்லாஹ் கொடுத்த இந்த ஆடை என்பது அல்லாஹ் எனக்கு கொடுத்தானே, அவனை பணிவோடு அவன் முன்பாக இருக்கணுமே, பெருமையோடு வந்தான். அந்த வரலாறுகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது பெருமையின் காரணமாக பூமி பிளந்தது. அப்படியே ஒட்டுமொத்த சொத்துகளும் பூமிக்குள்ள போயிடுச்சு. அல்லாஹ் மூடிட்டான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளவு ஆடைகள், அவ்வளவு வைரூரியங்கள், அவ்வளவு செல்வங்கள் அனைத்தும் எங்க போயிடுச்சு? பூமிக்குள்ள போயிடுச்சு. அல்லாஹ் மூடிட்டான். ஒரே அடி அவனுடைய சாப்டர் அதோடு முடிச்சுட்டான். எதனால இப்படி நடந்துச்சு? கொடுத்த அந்த நியமத்தை அல்லாஹ் மூலமா தான் கிடைச்சிச்சுங்கிறத புரியல. அப்ப நமக்கு ஒரு ஆடை, நம்முடைய லைஃப்ல நம்ம ஒரு ஆடையை அணியணும்னு சொன்ன, அல்லாஹும்ம லக்கல் ஹம்த் அன்த கஸௌதனிஹி, யா அல்லாஹ் நீ தான் எனக்கு இதை அணிவித்தாய், உனக்கு தான் எல்லா புகழும் அப்படிங்கிற சிந்தனையோடு நாம் அணியணும். அஸ்அலுக மின் கைரி வ கைரி மா சுனிஅ லக் வ அஊது பிக மின் ஷர்ரி வ ஷர்ரி மா சுனிஅ லக். இதனுடைய நன்மை உன்னிடத்தில் கேட்கின்றேன், தீமை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் கேட்கின்றேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை நமக்கு எப்ப சொல்லணும்னு சொன்னாங்க? ஆடை அணியும் பொழுது சொல்லணும்னு சொன்னாங்க. இதோட எத்தனை துஆ ஆச்சு? 3 துஆவா? 7 துஆ ஆச்சு. உன் பேர் என்ன? ஷிஹாப் தான் கரெக்டா சொன்னாங்க. ஆடையில 2 துஆ நான் சொல்லியிருக்கிறேன். ஒன்று, நார்மலாக நம்ம ட்ரெஸ் போகிறோன்னு வைங்களேன், அப்போ ஒரு ஆடை, அப்போ ஒரு துஆ. இன்னொரு துஆ எதுக்கு? புத்தாடை, புது ட்ரெஸ் போடும்பொழுது அப்போ இந்த துஆவை ஓத வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த ஆடை சம்பந்தமாக இன்னும் நம்ம சில விஷயங்கள் பார்த்தோம்னா, ஆடைகளிலே சிறந்த ஆடை, சரியா? நம்ம இப்போ நீங்கள் சின்ன பசங்களாக இருக்கிறனால இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஆடை நீங்கள் சொல்லுவீங்க, ஃபேஷனாக இருக்கக்கூடிய ஆடை, அதனால தான் கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் போடுறான், ஓகேயா? அதுதான் சிறந்த ஆடை, ஏதோ சூப்பர் ஆடைன்னு சொல்லுவான், ட்ரெஸ்ன்னு சொல்லுவான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, அல்பஸு மின் தியாபிக்கும் அல்பயாத் ஃபஇன்னஹா மின் கைரி தியாபிக்கும் வகஃபினு ஃபீஹா மௌதாக்கும். சிறந்த ஆடை எது தெரியுமா? ஒயிட் கலர் இருக்கக்கூடிய பியூர் ஒயிட், ஓகேயா? வெள்ளை நிற ஆடை என்பது அது ஆடைகளிலே சிறந்தது. எனவே நீங்கள் அதை அணியக்கூடியவர்களாக இருங்கள். அதனால தான் நம்ம என்ன பண்றோம்? மௌத்தானா கஃன் இடும் பொழுது வெள்ளை நிற ஆடையை அணிவிக்கிறோம். நம்ம நல்லா நினைச்சிட்டோம், வெள்ளைனாலே எது? இறந்தவர்களுக்கு அணியக்கூடிய ஆடை, அவங்களை பேக் பண்றதுக்கு, அவங்க என்ன பண்றது, முழுமையா சுற்றுவதற்கு அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பியூர் ஒயிட், அந்த வெள்ளை நிற ஆடை என்பது சிறந்த ஆடை என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஆடையில இன்னும் சில விஷயங்கள் சொல்லும் பொழுது பல நபர்கள் தவறு செய்யறாங்க. எப்பேற்பட்ட தவறு? அந்த தவறு எங்க கொண்டு போகுதுன்னு சொன்னா நரகத்திற்கு இட்டு செல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நரகத்துக்கு மீனிங் அல்லாஹ் அவர்களை பார்க்கவே மாட்டான். நாளை மறுமையில அல்லாஹ் நம்ம பார்க்கணுமா இல்லையா? நீங்க ஒருத்தர் பார்க்க போறீங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளு, அவர்களை கண்டுக்கவே இல்லை, எவ்வளவு சங்கடமா இருக்கும். ஏன்னா நம்மளை மதிக்காம போயிட்டாரு, நம்மளை கண்டுக்காம போயிட்டாரு, வருத்தப்படுவோமா இல்லையா? நாளை மறுமையில அவன்தான் மாலிகுல் முல்க், ஆட்சியாளருக்கெல்லாம் அதிபதி அவன் தான், யாரும் கிடையாது. அப்படியான ஒரு சூழ்நிலையில சில நபர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான். அதில் ஒரு காரணம் இந்த ஆடை விஷயத்துல சொன்னாங்க. அது நம்மளுடைய கவனம் இல்லாமல் செய்யறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யன்துருல்லாஹ் யௌமல் கியாமா, நாளை மறுமை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனை பார்க்க மாட்டான். இலா மன் ஜர்ர இஸாரஹு பதரன், தன்னுடைய ஆடை யார் கீழே இழுத்தவாறு போறாங்களோ. கீழே இழுத்தவாறுனா என்னது? கரண்டை காலுக்கு கீழே. கரண்டை கால்னா தெரியுதா? நம்ம பாதம் இருக்கா, அதுக்கு மேல ஒரு சின்ன ஒரு பால் மாதிரி இருக்கும் பாருங்க, அதுதான் கரண்டை கால்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே ஒரு ஆடை அணிஞ்சு, ஒரு பேண்ட்
ட்ரெண்டாக இருக்குன்னு சொல்லி போடுறான்னு வைங்களேன், ரோடை ஃபுல்லாக கூட்டிகிட்டே போவான், ரோடை ஃபுல்லாக தூத்திட்டே போவான். கார்பரேஷனுக்கு வேலையே இல்லை. என்னடா பார்த்தா இவன் நடந்து போயிருப்பான். இவன் ஒரு 10 பேர் இந்த மாதிரி ஏரியாவில் நடக்க விட்டுட்டோம்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்டான ட்ரெஸ்ஸு கார்பரேஷன் அவங்களுக்கு வேலையே இல்லை, அப்படியான ட்ரெஸ்ஸாக இருக்கு. அப்படியே கீழே எச்சி துப்பி இருப்பாங்க, கீழே பாக்கு துப்பி இருப்பாங்க, எல்லாத்தையும் ட்ரெஸ் அப்படியே கீழே அந்த பேண்ட்டை ஃபோல்டு பண்ணோம்னா ஏரியாவில் இருக்கக்கூடிய அனைத்தும் டிசீஸுக்கு எல்லாத்துல இருக்கும். கேட்டால் இதான் ட்ரெண்டு சொல்லுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்பேற்பட்ட ஆடை இழுத்து செல்பவன் இப்படியாக ஏரியால இப்படியாக அந்த ஆடை அணிஞ்சு யார் போறாங்களோ நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை பார்க்க மாட்டான். எவ்வளவு பெரிய ஒரு கண்டிப்பான ஒரு விஷயம். இப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம எப்படி ஆடை அணியணும்? கரண்டைக்கு மேலையா கீழையா? மேல அணியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். புரிஞ்சுதா உங்களுக்கு? சரி, இப்போ நம்ம ஆடைய ரிமூவ் பண்ண போறோம். ஓகேயா? நம்ம ஆடையை கழட்டும் பொழுது என்ன சொல்லணும்? ரொம்ப ஈஸியான துவா தான். என்ன சொல்லணும்? பிஸ்மில்லா, பிஸ்மில்லான்னு சொல்லணும். இன்ஷா அல்லாஹ். சரியா? பிஸ்மில்லான்னு சொல்லணும். நம்ம உது செய்யும் போது பார்த்தோமா இல்லையா? பிஸ்மில்லா. அதே பிஸ்மில்லா தான் ஆடை கழட்டும் பொழுது பிஸ்மில்லா, அல்லாஹ்வின் பெயரை கொண்டே கலட்டுகின்றேன், அல்லாஹ்வின் திருப்பெயரால் கொண்டே கலட்டுகின்றேன் என்பதாக என்ன செய்யணும்? அந்த துஆவை சொல்ல வேண்டும். இதோடு 8 துஆவை பார்த்துருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன பண்ணுவோம்? பாங்குக்கு பிறகு தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம், அதானுக்கு பிறகு தொடர்ச்சியாக பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். லாஸ்ட் நம்ம என்ன துஆ பார்த்தோம்? ஆடை கலற்றும் பொழுது ஓத வேண்டிய துஆ. என்ன துஆ? பிஸ்மில்லா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரி, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகக்கூடிய 9வது துஆ என்னன்னு சொன்னால் ரொம்ப மிக மிக முக்கியம். உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஓகேயா? சரியா? ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயம். இதை தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் அழுக ஆரம்பிச்சிருவீங்க வீட்டில். என்னது? சாப்பிடும் பொழுது சாப்பிடுவதற்கு முன்பாக ஓத வேண்டிய துஆ. ஓகேயா? பிஸ்மில்லா, அப்படிதானே? அந்த துஆ நல்லா மனப்பாடமா வச்சிருக்கீங்க. சொல்றீங்களா? கரெக்டாக சொல்லி சாப்பிட்றீங்களா? அல்லது சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பிஸ்மில்லா சொல்றீங்களா? ஓகே. அப்போ நம்ம இந்த பிஸ்மில்லாங்கிறத எப்போ சொல்லணும்னு சொன்னால் ஆரம்பமாக சொல்ல வேண்டும். அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வின் திருப்பெயரால். ஓகேயா? பிஸ்மில்லான்னு சொல்லி அல்லாஹ்வின் திருப்பெயரால் நான் இந்த உணவை சாப்பிட ஆரம்பிக்கின்றேன். ஒரு கால் ஒருத்தர் நீங்கள் சாப்பிட போறீங்க, டக்குன்னு பார்க்கும் பொழுது முன்னாடி பிரியாணி இருக்கு, சிக்கன் இதெல்லாம் பார்த்து மறந்துட்டீங்க. பிஸ்மில்லாவே மறந்தாச்சு, சுற்றி நடக்கிறது எல்லாமே மறந்தாச்சு. எடுத்து 2 வாய் சாப்பிட்டீங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் உங்க ஞாபகமே வருது, பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டோமே, பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டோமே. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ சொல்லி தந்தாங்களா இல்லையா? சொல்லி தந்தாங்க. யாருக்கு தெரியும்? சொல்லுங்க. இதுக்கெல்லாம் நல்லா சூப்பரா ஆன்சர் பண்றீங்க. பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆகிரிஹி வருது. நம்ம ஹதீஸ்களை பார்க்கும்போது பிஸ்மில்லாஹி அவ்வலஹு வ ஆகிரஹு வருது. சரியா? இப்போ நம்ம பரிச்சயமான இருக்கக்கூடியது ரொம்ப பழக்கமான ஒரு விஷயம் பொழுது பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆகிரிஹி என்ன அர்த்தம் அப்படின்னா, யா அல்லாஹ் இந்த உணவின் ஆரம்பத்திலும் சரி இறுதியிலும் சரி உன் பெயரை கொண்டே சாப்பிடுகின்றேன். இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம் மறந்துட்டோம், பிஸ்மில்லா சொல்ல நம்ம மறந்துட்டோம்னா இந்த துஆவை சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 விஷயத்தையும் நல்லா கவனிக்கணும். இந்த 2 விஷயத்தை ஒரே ஹதீஸ்ல சொல்லி தராங்க. இதா அக்கல அஹதுக்கும், உங்கள ஒருத்தரே சாப்பிட்டீங்கன்னா ஃபல்யத்குர் இஸ்மல்லாஹி தஆலா, முதல்ல என்ன சொல்லணும்? சாப்பிடுறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லான்னு சொல்லி அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். சாப்பாடு வந்தவனே என்ன ஆயிடக்கூடாது? மறந்துடக்கூடாது அல்லாஹ்வை. சாப்பாடு வந்தவனே அல்லாஹ்வை நினைக்காமல் இருக்கக்கூடாது. அந்த நேரத்திலும் சொல்லணும் பிஸ்மில்லா, அல்லாஹ்வின் பெயரை கொண்டு சாப்பிடுகின்றேன். فإن نسي أن يذكر اسم الله تعالى, அதுவே நீங்க ஃபி ஆரம்பத்துல பிஸ்மில்லா சொல்றதுக்கு நீங்க மறந்துட்டீங்கன்னா
ஃபல்யகுல், அவர் சொல்லட்டும், பிஸ்மில்லாஹி அவ்வலு ஆகிரஹு, அதாவது பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வாஹிரிஹி, ஆரம்பத்திலும் இறுதியிலும் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டே நான் சாப்பிடுகின்றேன் என்பதாக சொல்லிக் கொள்ளட்டும் சொல்லி இந்த ஹதீஸ் மூலமாக நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் இப்பேற்பட்ட துஆவை நம்ம பிஸ்மில்லாஹ்னு சொல்ல மறந்தாலும் அதற்கு ஒரு நினைவு வந்துச்சுன்னா அப்படி துஆ சொல்லணும்னு சொல்லி தந்தாங்களா இல்லையா? அல்லாஹ் ரப்பல் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, குலூ மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா, உலகத்துல உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அனைத்து விஷயங்களும் நீங்க சாப்பிடுங்க. ஓகேயா? யாராவது பேசுனீங்கன்னா கேள்வி கேட்டுருவேன். ஓகேயா? நல்லா கவனிங்க. உலகத்துல உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடுங்க, பிரச்சனையே இல்லை, பிரச்சனையே இல்லை. அனுமதிக்கப்படாத உணவுகளை சாப்பிடக்கூடாது. எதெல்லாம் நமக்கு அனுமதிக்கப்படாத உணவுகள்? அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லாமல் அறுக்கப்பட்ட எந்த ஒரு பிராணிகளையும் நம்ம சாப்பிடக்கூடாது. இப்போ கோழியோ அறுக்கிறார், பிஸ்மில்லான்னு சொல்லல, நமக்கு அது ஹலாலா ஹராமா? ஹராம். ஆடு அறுக்கிறாரு, பிஸ்மில்லான்னு சொல்லல, ஹலாலா ஹராமா? ஹராம். அதே மாதிரி போதை தரக்கூடிய சாப்பிட்டோம்னா நல்லா மயக்கம் வரும், பிரியாணி இல்லை வேற இந்த பாக்கு இப்படியான விஷயங்கள், இதை சாப்பிடலாமா கூடாதா? சாப்பிடக்கூடாது, ஹராம். இதுவெல்லாம் இஸ்லாம் நமக்கு என்ன பண்ணிருக்கு? தடுத்திருக்கிறது. அப்போ நமக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா, உலகத்துல நீங்க எடுத்து பாருங்க, நமக்கு ஹராமான உணவுகள் ஜாஸ்தியா ஹலாலான உணவுகள் ஜாஸ்தியா? ஹலாலான அனுமதிக்கப்பட்ட உணவுகள் தான் அதிகம். ஃப்ரூட்ஸ்ல எல்லாமே சாப்பிடலாம். ஓகே இல்லையா? உணவுகள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அதிகமான வெரைட்டிஸ் இருக்கு. ஹோட்டல்ல போனீங்கன்னா ஒரே வகையில பல வகையில கொடுக்குறாங்க, ஒரே ஃபுட்ல பல வகையில கொடுக்குறாங்க. இவ்வளவு வெரைட்டியா நமக்கு உணவுகள் அதிகமாக, அனுமதிக்கப்பட்ட உணவுகள் அதிகமாகவே நமக்கு இருக்கிறது. ஓகேயா? இப்போ ஒருத்தர் பிஸ்மில்லா சொல்றதுக்கு மறந்துட்டார், அதே மாதிரி பிஸ்மில்லாஹி அவ்வலி வாஹிரிங்கிறதை மறந்துட்டார். இந்த துஆவை எதுவுமே சொல்லல, அவட துஆவும் படிக்கிறது இல்ல. சாப்பாடு வந்தவனே எல்லாத்தையும் மறந்து சாப்பாடுல கை வச்சு முழுமையா சாப்பிட்டு இருக்காருன்னு வைங்களேன். அவங்கள பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெரியவங்களா இருந்தா அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், சிறியவர் நீங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா தகல பைத்தஹு ஃபذكر الله تعالى عند دخوله وعند طعامه. அதாவது ஒருத்தர் வீட்டுக்கு போறாரு, இப்பெல்லாம் நீங்க முடிச்சிட்டு வீட்டுக்கு போறீங்கன்னு வைங்களேன், வீட்டுக்கு போனவனே வீட்டிற்கு செல்லும் போது ஒரு துஆ இருக்கு, அப்படிதானே இல்லையா? அந்த பகுதி வந்து நம்ம பார்ப்போம். ஒருத்தர் வீட்டுக்கு போறாரு, நீங்க இப்ப வீட்டுக்கு போறீங்க, வீட்டுக்கு போகும்பொழுது ஓத வேண்டிய துஆவை ஓதிட்டீங்க, அதுக்கடுத்து சாப்பிட உட்காரும் பொழுது துஆவை ஓதிட்டீங்க. அப்போ ஷைத்தான் சொல்லுவானாமா தன்னுடைய நண்பர்கள்ட்ட, கால ஷைத்தான் யஸ்ஹாபிஹி லா மபீத லகு வலா அஷா. இங்க பாருங்க, நம்ம ஏதோ கிடைக்கும் நினைச்சு வந்தோம் இந்த வீட்டுக்கு, இந்த பையன் என்ன பண்ணிட்டான், வீட்டுக்கு வந்தவனே துஆவும் ஓதிட்டான், சாப்பிடுறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லாஹ்ங்கிற துஆவும் ஓதிட்டான். எனவே நமக்கு இங்க தங்குமிடம் இல்லை, ஸ்டே பண்றதுக்கு இங்க நமக்கு நாட் அலௌட், நமக்கு இங்க அனுமதி கிடையாது, வாங்க போலாம். உணவும் கிடையாது நமக்கு. ஏன்? அல்லாஹ்வின் நினைவு கூர்ந்த இந்த இடத்துல நமக்கு என்னங்க வேலை, வாங்க போகலாம்னு சொல்லி போயிடுவான். அதே மாதிரி இன்னொரு மனுஷன், இன்னொருத்தர், வைதா தகல ஃபலம் யذ்குரில்லாஹ தஆலா இந்த துகூலிஹி قال الشيطان. இப்போ ஒருத்தர் போறார், வீட்டுக்கு போகும்போது அப்படியே மொபைல் நோண்டிட்டே போறாரு, வீட்டில் போய் நேரம் உட்காந்தாச்சு, டிவி போட்டாச்சு, டிவி போட்டுட்டு அங்கே பாட்டு ஓடுது, அப்படியே சாப்பாடு வருது, அதை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவார். வாய்க்குள்ள முசு போனாலும் தெரியாது, ஈ போனாலும் தெரியாது, எதுவுமே தெரியாது. இப்போ ஷைத்தான் சொல்லுவான், கால ஷைத்தான் அது ரத்தும் அல் மபீத் வல் அஷா. தொடர்ந்து சொல்லுவான், வாங்க தங்குமிடம் கிடைத்து விட்டது, உங்களுக்கு உணவும் கிடைத்து விட்டது, இரவு உணவு நமக்கு இங்க இருக்கு. அல்லாஹ்வை பத்தி நினைவுபடுத்தப்படல, சாப்பிடும்போது பிஸ்மில்லாஹ் சொல்லல, உள்ள வரும் பொழுது துஆ ஓதல, நமக்கான இடம் இங்கதான் இருக்கு, நமக்கு தோதுவனவரா இருக்கிறாரு, நம்முடைய நண்பர் வீடு தான் வாங்கணும்னு சொல்லி ஷைத்தான் எல்லாம் கூப்பிட்டு வச்சு அங்க உணவு.
எப்போ எப்போ இந்த மாதிரி நிலைமை ஏற்படும்? எப்போ ஏற்படும்? யார் பிஸ்மில்லா சொல்லாம துஆ ஓதாம சாப்பிடுறாரோ, அதுவும் இல்லாம இந்த பிஸ்மில்லா தியாபலி வார்த்தை அந்த துஆவும் சொல்லல, வீட்டுக்குள்ள போகும்போது துஆவும் சொல்லல, இப்ப ஷைத்தான் சொல்லுவான் இது நமக்குண்டான இடம் வாங்கன்னு சொல்லி வந்து விடுவார். ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாலிசன் வரஜுல் யகுலு ஃபலம் யுஸம்மில்லா ஹத்தா லம் யதத மின் தஆமிஹி இல்ல லுக்மா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருக்கிறாங்க, அவரோடு ஒரு தோழர் சரிங்களா சாப்பிட்டு இருக்கிறார். எப்படி சாப்பிடுறாருன்னா பிஸ்மில்லா சொல்லல, மறந்துட்டார், இந்த துஆவை சொல்லல. நம்ம நல்லா கவனிக்கணும், நம்ம எத்தனை நாள் பிஸ்மில்லா சொல்லாம அல்லாஹ்வை நினைவே கூடாம துஆவே சொல்லாம சாப்பிடுறோம். நல்லா கவனிக்க இந்த ஹதீஸ. சாப்பிட்டு இருக்கிறாரு, ஒரு தட்டு நிறைய இருக்கக்கூடிய இந்த உணவு குறைஞ்சு 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 லாஸ்டா ஒரே ஒரு வாயில இருக்கு. ஒரே ஒரு வாயின்னு சொன்னா ஒரே ஒரு கலவை உணவு தான் இருக்கு, அது சாப்பிட்டா நான் முடிஞ்சது ஃபுட்டு. இப்போ ஃபலம்மா ரஃபஅஹா இலா ஃபி, அந்த லாஸ்ட் அந்த ஒரே ஒரு ஃபுட்டை எடுத்து வாய்க்குள்ள போடும் பொழுது உயர்த்தும் பொழுது ஞாபகம் வருது, பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டோமேன்னு சொல்லிட்டு قال بسم الله في اوله واخره. இப்ப சொல்றாரு நிறைய ஃபுட்ல லாஸ்டா இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டை வாயில போட போறாரு, அப்பதான் ஞாபகம் வருது இருக்கு. என்ன ஓதுறாரு? பிஸ்மில்லாஹி في اوله واخره சொல்றாரு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹிக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் சிரிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லாஸ்டா இருக்கக்கூடிய அந்த உணவு சாப்பிடும் பொழுது இந்த துஆ ஓதுறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துட்டு சொல்றாங்க, சும்மா قال ما زال الشيطان ياكل معه. இவ்ளோ நேரம் அவர் சாப்பிட்டு இருந்தாரா இல்லையா? ஷைத்தான் அவரோட உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தான். ஷைத்தான் அவரோட உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தான். فلما ذكر اسم الله استقام ما في بطنه. எப்போ அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தாரோ அந்த லாஸ்ட் ஒரே ஒரு வாய் இருக்கும் பொழுது பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆகிரி சொன்ன உடனே ஷைத்தான் சாப்பிட்ட உணவை வாந்தி எடுத்தவனாக விரண்டு ஓடிவிட்டார். யோசிச்சு பாருங்க, நம்ம ஷைத்தான் கூட தான் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கோமா, அல்லது ஷைத்தான் இங்க நமக்கு இடம் இல்லை, நமக்கான உணவு இடம் என்பது இது கிடையாது, வாங்க போலான்னு சொல்கின்ற அடிப்படையில் சரியான முறையில் துஆவை ஓதக்கூடியவர்களாக நாம் இருக்கோமா அப்படின்னு சிந்திக்கணுமா இல்லையா? ஒரு பிஸ்மில்லாஹ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, பிஸ்மில்லாஹ் ஃபி அவ்வலி வ ஆகிரி சொல்றது எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இதுதான் துஆவுடைய மிக முக்கியத்துவம். இப்ப சொல்லுங்க, நீங்க அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து சாப்பிடணும்னு விரும்புறீங்களா அல்லது ஷைத்தானோடு அமர்ந்து சாப்பிட விரும்புறீங்களா? சொல்லுங்க. அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க. அப்ப அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து சாப்பிடணும்னு சொன்னா என்ன சொல்லணும்? பிஸ்மில்லாஹ்னு சொல்லணும். ஒரு கால் மறந்துட்டீங்கன்னா பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆகிரிஹின்னு சொல்லி சொல்லி சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் சிலர் சாப்பிடும்போது என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா, இந்த நோன்பு காலத்துல பார்க்கலாம் ஓகேயா, நிறைய ஃபுட் இருக்கும், எதை எடுத்து சாப்பிட்றதுனே தெரியாது, அவ்வளோ இருக்கும், இருக்கிற பசிக்கு நிறைய சாப்பிடணும்னு நினைப்போம். அந்த நேரத்துல பல நபர்கள் இடது கையால சாப்பிடுவோம், லெஃப்ட் ஹேண்டால சாப்பிடுவோமா இல்லையா? ஒரு கையில ஜூஸ் வச்சிருப்போம், இன்னொரு கையில ஏதோ ஃபுட்டு சாப்பிடுவோம், இப்படிதானே இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஅகுலு பிஷ்ஷிமால் ஃபஇன்ன ஷைத்தான் யஅகுலு பிஷ்ஷிமால். உங்களுடைய இடது கையால் சாப்பிடாதீர்கள். யார் இடது கையில சாப்பிடுவா தெரியுமா? ஃபஇன்ன ஷைத்தான் யஅகுலு பிஷ்ஷிமால். ஷைத்தான் தான் இடது கையால சாப்பிடுவான். ஷைத்தான் தான் இடது கையால் சாப்பிடுவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப உங்களுக்கு புரிஞ்சுதா? இன்னும் சொல்ல போனா நம்ம சாப்பிடக்கூடிய அந்த பிளேட்ல ஒரு பருக்கு சோறு கூட, ஒரே ஒரு ரைஸ் அது கூட விட்டு விடக்கூடாது. நம்ம சில அதில் இருக்கக்கூடிய தக்காளியை நிறுத்தி வைப்போம், கருவேப்பிலையை நிறுத்தி வைப்போம், கிட்டத்தட்ட 10-20 சோறு அப்படியே வேஸ்ட் ஆகும். சிலர் கொஞ்சம் சாப்பிடுவோம் அப்படியே கொட்டிடுவோம், ஃபுட்டை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணுவோம். நீங்க நினைச்சு பார்க்கணும், பலஸ்தீன் மக்களை நினைச்சு பார்க்கணும், இப்படிதானே இல்லையா? அவங்களுக்கு சாப்பாடு இல்லாம மேல என்ன செய்யப்படும்? மேல இருந்து உணவு போடுவாங்க, எல்லா மக்களும் போய் ஓடுறாங்க, அந்த உணவுகள் எடுக்கிறாங்க, சிலருக்கு கிடைக்கும், சிலருக்கு கிடைக்காம போகும். இன்னும் சில இடங்கள்ல பார்க்கும் பொழுது
அந்த நோன்பு கஞ்சி இருக்கா இல்லையா, அது கீழே அடியில இருக்கும், அதை எடுத்து சாப்பிடக்கூடியவங்களா இருக்கிறாங்க. சிலர் தண்ணி வச்சு தண்ணி குடிச்சு நோன்பு வைக்கிறாங்க, தண்ணி குடிச்சு நோன்பு திறக்கிறாங்க. எந்த ஒரு உணவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. ஆனா அல்லாஹ் வீட்டுக்கு போனா நிரப்பமா சாப்பிடக்கூடிய உணவை தரானா இல்லையா, தரானா இல்லையா? எவ்வளவு வெரைட்டியான உணவுகள் நம்ம சாப்பிடுறோம். சண்டே வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கான ஸ்பெஷல் உணவுகள் சாப்பிடுறோம். வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கான ஸ்பெஷலான உணவு. இப்போ வீக் டேஸ்ன்னு சொன்னா அதே மாதிரி இந்த வெக்கேஷன் டைம்ஸ் சொன்னா அதுக்கான உணவுகள். இவ்வளவு உணவுகள் நமக்கு தரான். இதை எதுக்கு? இதையெல்லாம் நம்ம புரிஞ்சு நல்ல முறையில துஆக்களை ஓதி அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் கேட்ட விஷயங்களை நம்ம செயல்படுத்துவோமா? இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? அப்பேற்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. والسلام عليكم ورحمة الله وبركاته.